சுருதி என்னாச்சு ஆண்டி சுருதி ஸ்பெயினிங் ஓ காட் ஐயோ சுருதி என்னாச்சுமா சுருதி ஐயோ சுருதி என்னாச்சு இருமா நில்லு என்னாச்சு ஐயோ சொல்லுங்க என்னாச்சு என்னன்னு சொல்லுமா சுருதி ஐயோ முதல்ல நில்லு மம்மி ஓ காட் நில்லுமா ஐயோ ஆண்டி சுருதி சுருதி என்னது இது? வேலை செய்ய சொன்னா ஓடிட்டு இருக்காங்க. நில்லுங்க என்னாச்சுமா ஏய், நில்லுங்கடி. என்ன ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்கீங்க? ஸ்ருதி ஸ்ருதி என்ன கைய பிடிச்சிட்டீங்க பண்ணிக்கிட்டேன் கைய பாத்து வெட்டி இருக்கலாம்ல சரி இருங்க வரேன் இதுக்கு தான் சொன்னேன் வேண்டான்னு நீங்க எங்க கேட்டீங்க ஐயோ ரத்தம் வருதம்மா இல்ல ஆண்டி லைட்டா தான் கட் இருக்கு கை காட்டுங்க விடுங்க விடுங்க ஒரு நிமிஷம் விடுங்க ஐயோ சுதி ஐயோ சரியா போடுங்க அழாதம்மா அழாதம்மா அழாத வெறும் லேசா தானே அடிபட்டு இருக்கு, அவ்வளவுதானே. அடிபடாம வாழ்க்கையில எதுவும் கத்துக்க முடியாது. சுதி அழாதம்மா பொறுத்துக்கமா ஆண்டி பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிடல் இருந்தா சொல்லுங்க ரோஹிணி நம்ம போயிட்டு வந்துடலாமா ஹாஸ்பிட்டல்ல எதுக்கு? அதுக்கு ஒரு வைத்தியம் இருக்கு. அண்ணம்மா சுண்ணாம்படு இதை எடுத்துட்டு வரமா சேத்துல இறங்கி நாத்து நடும்போது கால்ல சில கீரல் போடதான் செய்யும். அப்படிதான் சமைக்கும் போதும். கையை வெட்டிக்காத பொம்பளை யாராவது இருக்காங்களா? இங்க பார், என் கையில எவ்வளவு காயம் இருக்குன்னு. என்ன பாட்டி அவார்ட் வாங்கின மாதிரி காட்டுறீங்க ஐயோ ஒண்ணு இல்ல சரியா போயிடும் அழாத கையை காட்டு. பாட்டி வேணாம் பாட்டி நான் டாக்டர் கிட்டே போய்க்கிறேன் பாட்டி வச்சு விடு. கையை காட்டுமா காட்டு எதுக்கு எடுத்தாலும் இங்கிலீஷ் வைத்தியம் தானே. அப்ப கூட டாக்டர் இருக்க மாட்டாரு. சாயங்காலம் 6 மணிக்கு மேலதான் வருவாரு. அப்படி இல்லைன்னா பக்கத்து ஊருக்கு தான் போகணும். சுண்ணாம்பு வச்சாச்சுல எல்லாம் சரியாயிடும். ஐயோ அழாதம்மா இதுக்குதான் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் செய்யணும்னு சொல்றேன் விஜயா, நீ சமைக்கும் போது வெட்டிக்கிட்டதே இல்லையா? எல்லாத்துக்கும் ஏதாவது சொல்லிட்டு இருக்காத. ஸ்ருதி, நீ போய் கொஞ்ச நேரம் உள்ள இரு. விஜயா, நீயும் ரோகிணி மத்த வேலையெல்லாம் பாருங்க.